படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை கட்டுறீங்க. அங்கே பார்த்தா அவளுக்கு உடம்புலாம் காயப்பட்டு தாங்கி தாங்கி நடந்து போயிட்டுருப்பா. அப்படியே நம்மளை பார்க்குறா. அப்படியே அவள் கனவுல இருந்தோ முழிச்சுக்கிறா. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் அடிபட்டு நடந்து போயிட்டு இருந்ததெல்லாம் இவளோட கனவு தான். அப்படியே இவளோட ஃப்ரெண்டுக்காரையும் வந்துட்டு, இங்கே பாருடி என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற, நைட்லாம் நீ பேய் கனவு பார்த்துட்டு இருக்கிறனால தான் உனக்கு பேய் கனவாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோயின் இங்கே பாரு நான் நைட்டு தூங்கையில் ஒருத்தரோட பிரசங்கத்தை தான் நான் கேட்டு தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த ஃப்ரெண்டுக்காரியோட ஃபோனை வாங்கி பார்த்தா அவள் வந்துட்டு ஏதோ சினிமா பாட்டு தான் கேட்டுட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு. அதோட இந்த மாதிரி சினிமா பாட்டெலாம் படம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமான சட்டங்களும் இருக்குது. ஆனால் இதை இங்கே பாரு, இதெல்லாம் உமிக்கு தெரிஞ்சுன்னா நீ செத்தடி மாவளே, உன்னை உரிச்சு உப்பு கண்ணமே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறா. அந்த ஃப்ரெண்டுக்காரியும் இங்கே பாருடி, எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்லலாம் படிக்கணும்னு ஆசையே கிடையாது. எனக்கு வந்துட்டு பாடகி ஆகணும், நான் நல்லா பாடணும், அதுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே இந்த ஸ்கூலோட ஓனர் உஸ்தாத்தை காட்டுறாங்க. அவரை பார்க்குறதுக்காக ஒரு பையன் வந்திருப்பான். அவன் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கவும் இந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைகளாம் அவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கவும், அதோட நம்ம ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே லவ் பண்ணவும் தொடங்கிடுவான். இவன் வந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலாக இவனுக்கு அம்மா அப்பாவே இருக்காது, யாருமே இவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். நம்ம ஹீரோயின் வெளியிலேருந்து ஒட்டு கேட்குறா. அப்படியே இந்த சைடு அந்த உஸ்தாத்தோட மனைவி உமியும் கிராஸ் பண்ணி போக அவங்களையும் நிப்பாட்டி, நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்கள் உமி, அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கான், அந்த பொண்ணு நானாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், உமி வந்துட்டு இப்போ நீ படிச்சுட்டு இருக்க அப்படி இனிமேல் நீ படிக்க போகிற படிப்புக்கெல்லாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்கள் இனிமேல் கூட படிச்சுக்குவேன் கல்யாணம் படிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் டைட்டில் கார்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.